பேசலாம் வாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன உடனே ஓகே எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோட எல்லாரும் வந்தீங்க. எல்லாரும் ஓகே நல்லா இருந்தது, கிளாஸ் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தீங்க. பட் எத்தனை பேர் நம்ம படிச்சதை எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, டெய்லி இது நடத்துங்க அது நடத்துங்க, நாங்க ஒரு 1 மந்த்ல நாங்க நல்லா ஃப்ளூவெண்டா நாங்க பேசிடணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். உங்களுடைய ஆர்வத்துக்கு நான் ரொம்ப தலைவணங்குறேன். ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய வேல்யூபிள் டிப்ஸ் கொடுக்க போறேன். அதாவது எடுத்த உடனே நம்ம போய் ஓகே நம்ம எடுத்தோம்னா இப்படி ஒரு இங்கிலீஷ்காரனாட்ட நம்ம பேச முடியும்னா கண்டிப்பா அது முடியாது. ஏன் முடியாதுன்னா முதல்ல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா நம்ம என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம நேற்று என்னென்ன பார்த்தோன்றத ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஐ, வி, தே, யூ, ஹி, ஷி, இட். இப்போ ஐனா என்ன, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், வீணா என்ன எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், தேனா என்ன நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா நம்ம பார்த்தோம். அப்ப ஐனா நம்ம இவ்வளவுதான் யூஸ் பண்ணுவோம், ஐயை வச்சு நம்ம இவ்வளவுதான் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்கறது எனக்கு கேட்குது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அது இது ஒரு கடல் அளவு இது படிக்கிறது. ஆனாலும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஸ்லோவா நம்ம என்ன செய்ய போறோம், லேர்ன் பண்ண போறோம். லேர்ன் பண்றதுக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஆக்சுவலி நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர். ஆனா நான் படிச்சது தமிழ் மீடியம்ல. எனக்கும் ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஸ்கூல். அப்போ எனக்கு எப்படி இங்கிலீஷ்ல பேசணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. எல்லாரோட முகத்தையும் பார்ப்பேன், எல்லார் வாயையும் பார்த்துட்டே தான் நான் இருப்பேன், அவங்க பேசுற மாதிரி நான் எப்போ பேச முடியும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. என்ன பண்றது, என்னோட அப்பா நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ நான் அப்பா கிட்ட நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி நான் என்ன கேட்பேன், அப்பா நான் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டு அவங்க சொல்லுவாங்க, நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இங்கிலீஷ் நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நிறைய ஒக்காபுலரி ஒக்காபுலரினா புதிய புதிய வார்த்தைகள், இங்கிலீஷ் வார்த்தைகள் உட்காந்து டெய்லி உட்காந்து 10 வார்த்தைகள் எழுதி, வாயிலே நுழைய முடியாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி பார்த்து அதை நான் ஓகே டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி இருந்தாலும் நிறைய நியூஸ் பார்த்தாச்சு, நிறைய எழுதி பார்த்தாச்சு, புதிய ஒக்காபுலரிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனாலும் கிராமர் டெய்லி உட்காந்து கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சாச்சு. ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, என்னால பேச முடியல. ஏன்றதை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போறேன். அதுக்கு என்னென்ன நான் பண்ணேன், நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போறேன். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இப்போ நம்ம இப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றத ஒரு டிராயிங் மூலமா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ டி அப்படின்னா என்னன்னா திங்கிங், எல் லிசனிங், எஸ் ஸ்பீக்கிங், ஆர் ரீடிங், டபிள்யூ ரைட்டிங். இப்போ நம்மளால இதை 2 நாள் செய்ய முடியும். திங்க் பண்ண முடியும், கவனிக்க முடியும், லிசன் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ணவும் முடியும். இது 4 இருந்தும் நம்மளால என்ன பண்ண முடியாது, நமக்கு பேசதான் முடியாது. எஸ்னா என்னது, ஸ்பீக்கிங். நம்மளால கற்பனையில நிறைய விஷயங்களை யோசிக்க முடியும் இங்கிலீஷ்ல. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழ் மொழிக்கு நம்மளை என்ன பண்ணிருக்கோம், அடாப்ட் பண்ணிருக்கோம். அப்ப அடாப்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே தமிழ்ல யோசிக்கிறோம். ஆனா அதை இங்கிலீஷ்ல யோசிச்சு தப்பா கூட நம்ம அதை என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. இப்போ அதுதான் நம்மளுடைய மைனஸ். அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளால கற்பனையில நிறைய விஷயங்களை யோசிக்க முடியுது, நம்மளால எழுத முடியும், நம்மளால ரீட் பண்ண முடியும், ஆனால் நம்மளால பேச முடியாது. அதுக்கு 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஃபேஸ் மசில்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபேஸ் மசில்ஸா அப்படின்னா என்ன, நம்ம ஃபேஸ் மசில்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். கார் கத்துக்கிறோம். கார் கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள் புக்ல படிச்சு இதுதான். அதுல ஒரு ஏபிசி இருக்கு, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏபிசின்னு சொல்லுவாங்க.
எல்லாமே நீ என்ன என்ன பண்றீங்க, எல்லாம் ரீட் பண்றீங்க. ஒரு 1 மந்த் உட்காந்து காரை நீங்க கத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்றீங்க. காரை கத்துட்டு எதுவுமே பண்ணாம நேரா போய் நீங்க போய் உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சு உங்களால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்? we should have practice. இன்னொரு விஷயம், அதே அந்த காரை வச்சு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே, நம்ம ஃபர்ஸ்ட் டே காரை கத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன செய்யறோம்? கார்ல ஏறி உட்காரோம். கார்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தனியா நம்ம ஸ்டியரிங் பிடிப்போம். ரோட்ல போகும்போது ஒவ்வொரு வண்டியை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும். நமக்கு ஞாபகம் கூட இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை கிராஸ் பண்ண வண்டி என்ன வண்டி அப்படின்றது நமக்கு மனசுல ஃபிக்ஸ் ஆகி கூட இருக்கும். என்னென்ன நடந்தது, நம்மளை முன்னாடி போனவங்க வர்றவங்க ஆப்போசிட்ல வந்தவங்க எதை பார்த்தாலும் பயமா இருக்கும். நமக்கு எங்கடா எதுல மிஸ் பண்ணிடுவோமோ, ஏன்னா அவ்வளோ திணறி ஓடிட்டு இருப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆனாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கான்ஷியஸா நம்ம போய் சேருவோமோ அந்த அளவுக்கு நம்ம போய் சேர்ந்துருப்போம். அடுத்தது செகண்ட் டே, அடுத்தது தேர்ட் டே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 மந்த்ல நம்மளால ஓரளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு 50% ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்மளால ஓட்ட முடியும். இதுதான் நம்மளோட லைஃப்ல இங்கிலீஷ்க்கும் நடக்க போதும். இதுதான் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ப்ராக்டிஸ்க்கும் ஃபேஸ் மசில்ஸ்க்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, இங்க ஃபேஸ் மசில்ஸை யூஸ் பண்ணணும்னு என்ன அர்த்தம்னா, நம்ம எப்பவுமே எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த வாங்கிக்கிட்டோம், மனசுல வாங்கிக்கிட்டோம், ஆனா ப்ராக்டிஸ் பண்றதே இல்லை. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஃபேஸ் மசில்ஸை யூஸ் பண்ணணும். ஃபேஸ் மசில்ஸ்னா எப்படி யூஸ் பண்றது? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, தமிழுக்கு எப்படி நம்மளுடைய நாவு பழக்கப்பட்டிருக்கோ அதே போல இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம இப்படி ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. அப்போ ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? இதை பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபியர்ஸ். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபியர்ஸ். ஃபியர் அப்படின்னா என்ன? பயம். கண்டிப்பா பயம் இருக்கும். எப்படி நம்ம கார்ல ஏறி உட்கார்ந்தோட ஃபர்ஸ்ட் டே நமக்கு என்ன பயம் இருந்தது? எங்க தப்பா கியர் போட்டுருவோமோ, எங்க ஸ்டியரிங்கை நம்ம எங்கேயாவது பிடிச்சி வளைச்சிருவோமோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நம்ம எப்படி பயந்து நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பை வச்சோமோ, ஆனா நாளாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதுல நம்ம சக்சஸ் ஆயிடுவோம். அதே போலதான் இந்த இங்கிலீஷ்லயும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? நம்ம ஃபேஸ் மசில்ஸை யூஸ் பண்ணோம். ரெண்டாவது ஃபியர்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்தோன்னே நம்மளால ஃபியர் இல்லாம இருக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எப்படி தவறி நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அதே போலதான் இதுலயுமே தவறு ஆனாலும் பரவாயில்ல, சின்ன விஷயங்கள். இப்போ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இன்னைக்கு நான் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நான் அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் so and so, I am working as a businessman, I am coming from, I like this, I want to become, and I'm residing in. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? அடுத்து நம்ம சொல்ல. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்படிதான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். சின்ன வயசுல இருந்து மை செல்ஃப் அப்படின்னு ஒன்று சொல்ல வச்சு சின்னதா இப்படி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட நாக்கு அதுக்கேற்ற மாதிரி சென்டென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பழகிடும். ஃபர்ஸ்ட் சின்ன சென்டென்ஸ், அடுத்தது பெரிய சென்டென்சஸ் அப்படின்னு பேசி நாளடைவில் நம்மளால ஒரு விஷயத்த ஒரு எஸ்ஸேவே நம்மளால சொல்ல முடிகிற அளவுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் பழக்கியிருக்கேன். இது நமக்கும் பொருந்தும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ் மசில்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நமக்கு ஃபியர் இருக்கக்கூடாது. தவறி நம்ம எப்போ யார்கிட்ட பேசுறது? என்னோட சுற்றி இருக்கிறவங்க படிக்காதவங்க, மேபி அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், நம்மளோட சர்க்கிளே இங்கிலீஷ் தெரியாத ஒரு சர்க்கிளா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் போய் எங்க பேசுவேன் அப்படின்னா, இதுக்குதான் செல்ஃப் டாக், அதை எஸ்டின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டாக், நமக்கு நம்மளே பேசணும். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு, இப்போ நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த சென்டென்சஸை, இப்போ நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்குற சென்டென்சஸை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, நீங்களா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செல்ஃப் டாக். அவங்க உங்களை பைத்தியம் நினைச்சாலும் சரி, என்ன யோசிச்சாலும் சரி, நீங்க அதை என்ன பண்ணுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினட்டா நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களாலேயே இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சு நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ்.
ஒரு விஷயத்த டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண 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 அவங்க இப்போ அவங்களால நல்லா நிறைய விஷயங்கள் நல்லா பண்ண முடியுது, நிறைய பேச முடியுது, நிறைய விஷயங்களை தானா கற்பனை பண்ணி அவங்களால எழுத முடியுது, அதை அவங்களால அழகா எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. அப்போ நம்மளால ஏன் முடியாது? அதனால நம்ம என்ன செய்யணும், ரெகுலரா இப்போ என்னென்ன படிக்கிறோமோ அந்த விஷயங்களை ரெகுலரா நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னோம், எங்கெங்க பாக்குறீங்களோ, எந்த இடத்துல தனியா நின்று உங்களால பேச முடியும் அந்த இடத்துல நின்று ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். போன கிளாஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஐ எப்படி யூஸ் பண்றது, வி, தே, யூ, இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னன்னா, ஐயோ எனக்கு கிராமர் தெரியாது, கிராமர் இருந்தால் தான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூஆர் ராங். நம்ம கிராமட்டிக்கலாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால அப்படி பேசவே முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதை நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் என்னால் நிறைய கிராமர் தெரிஞ்சவங்க, நிறைய பண்டில் ஆஃப் புக்ஸ் படித்தவங்களாலலாம் கண்டிப்பாக அழகாக அவங்களால போய் ஒரு இடத்துல போய் ஒரு இன்டர்வியூவில் போய் அவங்களால சொல்ல முடியாமல் திணறினதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஃபியர் தான். அந்த ஃபியரை தான் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இன்னொன்று, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாலே முடியுன்றதுக்கு ஐ எம் அன் எக்ஸாம்பிள். நிறைய ப்ராக்டிஸ் இஸ் த மெயின் திங் ஹியர். ஸோ நம்ம டெய்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஐல ஒரு 4-5 சென்டென்சஸ் கொடுக்குறேன். ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டால் ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் அ லாயர், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், இப்படிலாம் நம்ம சொன்னோம். இப்போ இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு த டெம்பிள், ஐ எம் கோயிங் டு த சர்ச், ஐ எம் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்துட்ருக்கேன். ஐ எம் குக்கிங், நான் குக் பண்ணிட்டுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அது கூட ஐ ஆம் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்ணுங்கள், சேர்த்துக்கோங்க. ஐ எம் வாஷிங், ஐ எம் பெயிண்டிங், ஐ எம் டிரைவிங், நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே, ஐ எம் டைப்பிங், ஸோ வாட் எவர் இட் இஸ். அடுத்தது இதுக்கெல்லாம் ஐ அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான். அதே போல் ஹீ, ஷீ, நீனா அவன், ஷீனா அவள். அப்போ இதுக்கு ஐ பக்கத்தில் ஆம், ஹீ, ஷீ பக்கத்தில் இஸ். இந்த வேர்டை இந்த அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கணும். ஹீ இஸ் கோயிங் டு த டெம்பிள், ஷீ இஸ் கோயிங் டு த டெம்பிள், ஹீ இஸ் வாட்சிங் டிவி, ஷீ இஸ் வாட்சிங் டிவி, ஹீ இஸ் குக்கிங், ஷீ இஸ் குக்கிங். அப்போ ஐ பக்கத்தில் ஆம், ஹீ பக்கத்தில் இஸ், ஷீ பக்கத்தில் இஸ், அண்ட் இட் பக்கத்துலையும் ஹீ, ஷீ, இட் பக்கத்தில் இஸ் தான். அதெல்லாம் நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போது ஐ பக்கத்தில் என்ன வரும்னு நம்ம பார்த்துட்டோம், ஹீ, ஷீ பக்கத்தில் என்ன வருதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இந்த கிளாஸில் நிறைய நம்ம வேல்யூபிள் டிப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டிப்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நிறைய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். யூ ஷுட் ஃபாலோ தட். ஒன்லி இஃப் யூ ஃபாலோ தட், டெஃபினட்டாக உங்களால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக உங்களால் போக முடியும். அதனால நீங்கள் இப்போ சொன்னது எல்லாத்தையும் தயவு செய்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுறாதீங்க. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். Until then, goodbye.